ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃப் இயர்லி எக்ஸாம்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு போட்டு இப்போ போடுறேன். திருப்பி இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பின்னாடி ரிவிஷன் டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். சரி, இது என்னது? ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ், அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ சம் பார்க்கலாமா? ஸோ ஃபைண்ட் எல்சிஎம் அண்ட் ஜிசிடி அண்ட் வெரிஃபை தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. இப்போ கொஸ்டின் பாருங்கள், 21x²y, 35xy ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜிசிடி அண்ட் எல்சிஎம் பார்க்கணும். சரி, ஃபஸ்ட் ஒன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 21x²y. இந்த 21 எப்படி எழுதலாம்? 3 7s are 21. இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டோம், இந்த ஒய் அப்படியே எழுதிட்டோம். சரி, இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்னது? 35xy ஸ்கொயர். சரி, இப்போ 35 எப்படி எழுதலாம்? 7 × 5, 7 5s are 35 இல்லையா? எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் அப்படி எழுதிட்டோம். இப்போ நமக்கு என்ன வேணும்? ஜிசிடி. இது ரெண்டுத்துலையும் என்ன காமனாக இருக்கோ அதை எழுதணும். ஓகேவா? இங்கே பாரு, இங்கேயும் 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது, 7 எழுதிட்டோம். அதனால நம்பரில் எது காமனாக இருக்கோ அதை எழுதிட்டோம். இப்போ இது பார்க்கலாம், வேரியபிள்ஸ் பார்க்கலாம். இந்த வேரியபிள்ஸில் எது லோயராக இருக்கோ, பவர் எந்த பவர் லோயராக இருக்கோ அதை எடுக்கணும் நம்ம. இங்கே x² அண்ட் எக்ஸ் இருக்குது, எது கம்மியாக இருக்குது? எக்ஸ். y² அண்ட் ஒய், இதில் எது கம்மியாக இருக்குது? ஒய். அதை எடுத்துட்டோம். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஜிசிடி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எல்சிஎம். எல்சிஎம்மில் வந்து எல்லா நம்பரையும் சேர்த்து எழுதணும். இவங்க பாருங்களேன், 7 × 3 முதல்ல எழுதிட்டோமா? 5. அப்புறம் 7 2 தடவை இருக்குது, ஒரு தடவை எழுதிட்டோம். அடுத்தது 3 எழுதியிருக்கோம், இந்த 5 எழுதிட்டோம். நம்ம ஜிசிடியில் லோயஸ்ட் பவர் எடுத்தோம், இதில் ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். தட் இஸ் x² × y². இப்போ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 7 5s are 21, 21 5s are 105. இந்த x² அப்படி வந்துட்டு, இந்த y² அப்படி வந்துட்டு. ஓகே, இப்போ நம்ம இந்த வெரிஃபிகேஷன் பார்க்கலாமா? எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். எல்சிஎம் வந்து இது 7xy நமக்கு வந்திருக்கு, ஜிசிடி இது வந்திருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த வேல்யூ போட்டோம், ஜி ஆஃப் எக்ஸ் போட்டோம். இப்போ 7ஐயும் 105 மல்டிப்ளை பண்ணால் 735 வந்துடும். இந்த x² இன்ட்டு எக்ஸ் x³ y² இன்ட்டு y y³ இதுக்கு வந்துடுது. இப்போ இந்த பக்கம் பார்க்கலாமா? 21x², 21 × 35 735. இங்கே ஒரு x² × x x³ y × y² y³. ஸோ ரெண்டு பக்கமும் சேமாக வந்துதா? ஸோ நம்ம போட்டது கரெக்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிடுங்க. இந்த சம் முடிஞ்சிடும் உங்களுக்கு. இதே போல் இன்னொரு சம் பார்க்கலாமா? x² y ப்ளஸ் xy² x² ப்ளஸ் xy. சரி, இதில் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபஸ்ட் ஒன். இதில் x² y xy². இதுலேயும் xy இருக்குது, இதுலேயும் xy இருக்குது, அதை காமனாக வெளில எடுத்துட்டோம். இந்த எக்ஸ் ரெண்டு எக்ஸில் ஒரு எக்ஸ் வெளியில் வந்தது, அப்போ என்ன இருக்குது? ஒரு எக்ஸ். இங்கே 2 y² ஒரு ஒய் வெளியில் வந்துச்சு, அப்போ x + y. அப்போ வந்து xy × x + y நமக்கு இது கிடச்சிருக்கு. இதில் பாருங்கள், ஜி ஆஃப் x² + xy. இதில் வந்து இது ரெண்டுத்துலேயுமே எக்ஸ் இருக்குது, எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம், அப்போ x + y வந்தது. இப்போ எல்சிஎம் பார்க்கலாமா? எக்ஸ் பாருங்கள், இந்த எல்சிஎம் வந்து எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும் இல்லையா? எக்ஸ் 2 தடவை இருக்குது, ஒன்று காமனாக எழுதிட்டோம், இந்த ஒய் எழுதிட்டோம். x + y 2 இருக்கிறதுனால 1 எழுதிட்டோம். எல்சிஎம் கிடச்சிடுச்சு. இப்போ ஜிசிடி காமனாக இருக்கிறது மட்டும் எழுதணும் இல்லையா? எக்ஸ். இப்போ x + y x + y. ஸோ இது வெரிஃபிகேஷன் பார்க்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணாக்க இந்த x² இதால் இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும் உங்களுக்கு? இதை மல்டிப்ளை பண்ணாக்க x² × x + y² இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும். அதே போல் இங்கே என்ன கிடைக்கும்? x × x x². அப்புறம் வந்து இந்த x + y 2 தடவை இருக்கிறதுனால xy. இந்த xy இங்கே வரணும். x² y x + y த ஹோல் ஸ்கொயர். ஸோ 2 ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. அடுத்த சாப்டர் போகலாமா? இப்போ கோஆர்டினேட் ஜாமெட்ரி. இதில் முதல்ல என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துலாம். இப்போ வந்து 2 பாயிண்ட் இருக்குது, அந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், அதுக்கு ஃபார்முலா x2 - x1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 த ஹோல் ஸ்கொயர். சரி, அடுத்தது மிட் பாயிண்ட் ஃபார்முலா. அந்த லைன் இருக்குது, அந்த லைனோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன? x1 + x2/2 y1 + y2/2 அப்படிங்கிறது அந்த ஃபார்முலா. சரி, இப்போ வந்து ஒரு லைன் இருக்குது, அந்த லைனை பிங்கிற பாயிண்ட் வந்து என்ன பண்ணுது? இன்டர்னல் டிவைட் பண்ணுது. எந்த ரேஷியோவில்? m/n ரேஷியோவில். அப்போ நடுவில் அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பியோட பாயிண்ட் என்ன, அதோட எக்ஸ் வேல்யூ என்ன, ஒய் வேல்யூ என்ன, அது கண்டுபிடிக்கிறதுக்கு m × x2 + nx1 டிவைடட் பை m + n, my2 + ny1 டிவைடட் பை m + n. இது ஒரு ஃபார்முலா.
இது பார்த்தோம் இன்டர்னலி. இப்போ எக்ஸ்டர்னலி இருந்தால் அதுக்கு என்ன ஃபார்முலானாக்க mx2 minus nx1 by m minus n, my2 minus ny1 divided by m minus n. சரி, அடுத்தது சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கிறது, இது சென்ட்ராய்டு வந்து சர்க்கிள் ட்ரையாங்கிளில் தான் வரும் உங்களுக்கு. x1 plus x2 plus x3 by 3, y1 plus y2 plus y3 by 3. இப்போ ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 1 by 2 into x1 into y2 minus y3 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2 the whole square whole bracket square unit. இப்படியும் எழுதலாம். இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அது பார்க்குங்க. half into x1 y2 plus x2 y3 plus x3 y1 minus x2 y1 plus x3 y2 plus x1 y1 ஸ்கொயர் யூனிட். இதில் எந்த ஃபார்முலா வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும், இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சம்ஸ் பார்க்கலாமா? ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ். இந்த 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 1, -1, 4, 6 அண்ட் -3, 5. இது 3 ட்ரையாங்கிளோட 3 கார்னர்ஸ் ஏபிசி அப்படின்ட்டு நம்ம ஏ எழுதியிருக்கோம், பி எழுதியிருக்கோம், சி எழுதியிருக்கோம். இதில் -4, 6 இருக்குல்ல, இது x1 y1, அது பி பாயிண்ட் வந்து x2 y2, இது வந்து x3 y3. நம்ம இப்போ தான் பின்னாடி பார்த்தோம் இல்லையா ஒரு ஃபார்முலா half into x2, அந்த ஃபார்முலாவில் இப்போ நம்ம போட போகிறோம். பார்த்தாக்க x1 into y2, x1 என்ன 4 into -5. அதே போல் எல்லா ஃபார்முலாவும் வச்சு -3 into -1 ப்ளஸ் 1 into 6 இந்த மாதிரி நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஹாஃப் அப்படியே இருக்கும். இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், ப்ளஸ் ஆகிடும். 4 5s are 20. இங்கே இதுவும் ப்ளஸ் ஆகிடும். 3 1s are 3, 1 6 are 6. இங்கே நடுவில் என்ன இருக்குது? மைனஸ். அந்த மைனஸ் அப்படியே எழுதியிருக்கோம். -3 into 6 -18, 1 into 5 -5. இது 2 மைனஸாக இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகி 4 1s are 4. இப்போ பாருங்கள், 20 + 3 23 + 6 29 வந்துடுது. இந்த மைனஸ் அப்படியே இருக்குது. இது ரெண்டும் என்னது? மைனஸில் இருக்குது. அப்போ என்ன வரும்? 2. இது இப்போ பாருங்கள், 23 - 4 பார்த்தாக்கா -19 நமக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஹாஃப் அப்படியே இருக்குது. இந்த 29 உள்ள ஒரு மைனஸ், வெளியில் ஒரு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 19. இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணாக்க என்ன வருது? 48. அப்போ ஃபார்முலாவில் பார்த்தாக்கா 1/2 × 48 இஸ் ஈக்குவல் டு இந்த 2ஆல் இந்த 48ஐ கேன்சல் பண்ணால் நமக்கு 24 வருது. ஸோ ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ வந்து ஏரியா பார்த்தோம் இல்லையா, அதே தான் ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் த பாயிண்ட்ஸ் P, Q அண்ட் R ஆர் கொலினியர். சரி, இந்த கொலினியர்னால் என்னது? இந்த 3 பாயிண்ட்டுமே ஒரே லைனில் இருந்ததுன்னா அது கொலினியர். தட் இஸ் 2 or 3 பாயிண்ட்ஸ் ஆர் லையிங் ஆன் த சேம் லைன், தட் இஸ் கால்ட் த கொலினியர். இப்போ கொலினியர்னால் என்ன வரும்? அதே ஏரியா ஃபார்முலா தான் போடுவோம். அதில் ஈக்குவல் டு 0 வந்ததுனாக்க தீஸ் 3 பாயிண்ட்ஸ் ஆர் இன் கொலினியர் அப்படின்னு சொல்லுவோம். இதே போல் இந்த பாயிண்ட்ஸ் x1 y1 x2 y2 x3 y3 வச்சுட்டோம். இப்போ இந்த ஃபார்முலா எழுதியிருக்கோம். நம்ம இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸ் எல்லாம் புட் பண்ணியாச்சு நம்ம. சரியா? இப்போ பாருங்கள், இந்த ஹாஃப் அப்படியே இருக்குது. 1.5 × 2 3 30 பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். ஓகே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. 6 4s are 24, -3 × +3 -9. சரி, 6 3s are 18, 3 2s are 6, 1.5 × 6 4 வந்து 60 வரும். ஒரு பாயிண்ட்டுக்காக 0 கேன்சல் ஆகிடுதுன்னா நமக்கு 6 வந்துடும். ஓகே, இப்போ பாருங்கள், இதை எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் இதையும் பண்ணினாக்க 27 - 9 இஸ் ஈக்குவல் டு 18 வந்துடும். இங்கே +6 - 6 கேன்சல் ஆகிடுதுன்னா 18 வந்துடும். ஆல்ரெடி இங்கே ஆல்ரெடி ஹாஃப் இருக்குது. 18 ஆல்ரெடி -18 -18 +18 0, half into 0 = 0. ஸோ நமக்கு 0 வந்ததா ஏரியா ட்ரையாங்கிளில் போட்டதுனால therefore the given points are in collinear. எல்லாருக்கும் புரிஞ்சுதா இப்போ இந்த சம்? இப்போ இதே போல் இன்டர்னலி எக்ஸ்டர்னலி வச்ச சம்மெல்லாம் அடுத்த வீடியோவில் போடுறேன், எல்லோரும் பாருங்கள். இதை பார்க்கும்போது இன்னொரு வீடியோ நான் ஆரம்பிச்சிருக்கேன். அது வந்து உங்களுக்கு ஸ்டோரிஸை பற்றி சொல்லும். ஸ்டோரிஸ் ஆஃப் பாரத் அப்படின்ட்டு நம்மளோட புராண கால கதைகளை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதெல்லாமும் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போடுறேன். மேத்ஸ் போட்டு கொஞ்சம் போர் அடிச்சுன்னா அந்த அதெல்லாமும் பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாம் பண்ணுங்கள். நல்லா படிங்க. ஓகே, தேங்க்யூ.